கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் காலை நேர தலைப்பு செய்திகள். 2025 ஆண்டு ஆகஸ்ட் முதல் மாலைத்தீவுகளிலிருந்து வரும் குடிமக்களுக்கு இலங்கை அரசாங்கம் ஒரு வருட விசா வழங்கும் என்று வெளியுறவு அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மறுசுழற்சி செய்யும் நோக்கில் அண்டை நாடுகளிலிருந்து வரும் பயணிகளை அதிகரிப்பதற்காகவே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த வாரத்திலிருந்து வாகனங்களுக்கான நிதியளிப்பு கடன்களை நாடும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அந்த துறையை சேர்ந்த நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன. வாகன நிதியளிப்புக்கான கடன் மதிப்பை மாற்றி மத்திய வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கை இந்த முன்னேற்றத்துக்கு வழிவகுத்துள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். அதன்படி முச்சக்கர வண்டிகளை வாங்க விரும்பும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்களின்படி குறைந்த முன்படத்துடன் வாகனத்தை சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் என்பதனால் மக்கள் குறித்த வசதிகளை பெற முயல்கின்றனர் என்றும் அந்த நிறுவனங்கள் கூறுகின்றன. ஜூலை மாதம் 17ஆம் தேதி அன்று மத்திய வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கையின்படி மின்சார வாகனங்கள் உட்பட அனைத்து புத்தம் புதிய கார்கள், எஸ்யூவிக்கள், வேன்களுக்கான 50 முதல் 50% வரை குத்தகை அல்லது நிதி உதவி போன்ற நிதி வசதிகளை பெற முடியும். முச்சக்கர வண்டிகளுக்கு வாகனத்தின் மதிப்பில் 25% முதல் 50% வரையிலும், பிற வாகனங்களுக்கு 70% வரையிலும் குத்தகை பெறலாம் என்று மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 101 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இன்றைய தினம் அகழ்வு பணி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட உள்ளன. யாழ்ப்பாண செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்றைய தினம் மாத்திரம் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைக்குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது 2ஆம் பகுதி அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் 21வது நாளாக முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 2 மனித புதைகளில் இருந்து நேற்றைய தினம் 9 எலும்புக்கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 3 தசாப்தங்களாக காணப்பட்ட குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை மாற்றம், ஆண் மக்கள் தொகை வீதத்தில் நிலையான சரிவு மற்றும் அதற்கேற்ப பெண் மக்கள் தொகை வீதத்தில் அதிகரிப்பு காரணமாக எதிர்காலத்தில் இலங்கை பல நெருக்கடிகளை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஒரு சில திட்டங்களை தவிர கிட்டத்தட்ட அனைத்து கல்வித்துறைகளிலும் பெண் மாணவர்களின் வீதம் அதிகரித்துள்ள பல்கலைக்கழக அமைப்புக்குள்ளும் கூட இந்த மாற்றம் தெளிவாக தெரிவதாக கூறப்படுகிறது. ஆண்களை விட பெண்கள் அதிக வீதத்தில் பணியிடங்களுக்குள் நுழைவதற்கான வளர்ந்து வரும் போக்கும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆண் தொழிலாளர் கிடைப்பது தொடர்ந்தும் குறைந்து வருவதனால் இந்த பாலின ஏற்றத்தாழ்வு பாரம்பரியமாக ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தும் வேலைவாய்ப்பு துறைகளில் சவால்களுக்கு வழிவகுக்கும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் ஆண் பணியாளர்களில் கணிசமான பகுதியினர் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்துள்ளனர் என்றும் இது பிரச்சினையை மேலும் மோசமாக்கியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டின் தற்போதைய பொருளாதார நிலைமையே மக்கள் தொகை போக்கில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கருத்தில் கொண்டு வளர்ந்து வரும் நெருக்கடி மேலும் மோசமடைவதை தடுக்க வலுவான அரசாங்க தலையீட்டின் அவசர தேவையை நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது 1000க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போதைப் பொருள் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டத்தின் கீழ் மற்றும் ஒரு விசேட சுற்றி வளைப்பு நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்டது. தேடுதல் நடவடிக்கையில் போலீசார், சிறப்பு அதிரடி படையினர் மற்றும் இராணுவத்தினர் உட்பட 6500க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு தரப்பினர் ஈடுபட்டனர். தேடுதல் நடவடிக்கையின் போது 24,281 நபர்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் 10,175 வாகனங்கள் மற்றும் 7,240 மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டுள்ளது. இதன்போது போதைப்பொருள் குற்றங்களுக்காக 1,455 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் இதில் 374 கிராம் 336 மில்லிகிராம் ஐஸ் மற்றும் 218 கிராம் 281 மில்லிகிராம் கெரோயின் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சோதனைகளின் போது குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்டதாக அடையாளம் காணப்பட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் பல்வேறு குற்றங்களுக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 408 பேரும் இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பதில் போலீஸ் மா அதிபரின் பெயரை குறிப்பிட்டு போலியான PDF கோப்பு தற்போது பரப்பப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் ஊடாக இந்த போலி கோப்பு அனுப்பப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த போலி மின்னஞ்சல்கள் முகவரிகள் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அத்தகைய மின்னஞ்சல் முகவரிகள் மூலம் அனுப்பப்படும் செய்திகள் இலங்கை போலீஸ் அல்லது பதில் போலீஸ் மா அதிபர் அனுப்பும் செய்திகள் அல்ல. அவை தொடர்பாக தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் பொதுமக்களுக்கு தெரிவித்துள்ளது. இந்த போலி மின்னஞ்சல் செய்திகள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புதிய அரசமைப்புக்கான ஆரம்பகட்ட வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் எமது ஆட்சி காலத்துக்குள் புதிய அரசமைப்பு திருத்தங்களை மேற்கொள்வோம் என்றும் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் புதிய அரசமைப்பு திருத்தம் தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே பிரதமர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை மாவட்ட தமிழகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தமிழகாமம் பிரதான வீதியில் ஒரே காணிக்குள் 2 வீடுகள் அமைந்துள்ளது. அதில் ஒன்றில் வீட்டு உரிமையாளரின் குடும்பமும் மற்றொரு வீட்டில் உரிமையாளரின் தாயும் இன்னொரு மகளும் தூங்கிய நிலையில் புகை வாசனை ஒரு வகை சத்தம் ஏற்பட்டதை அடுத்து வெளியேறியுள்ளனர். அதன் பின்னர் அருகாமையிலுள்ள வீட்டாருக்கு அறிவித்த நிலையில் திருகோணமலை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவுக்கு அறிவிக்கப்பட்டது. தீயை கட்டுப்பாட்டுக்குள் தீயணைக்கும் பிரிவினர் விரைந்து செயல்பட்டதாக தெரிய வந்துள்ளது. வீட்டு உரிமையாளருக்கு தொலைபேசி ஊடாக இளவர்கள் தகவல் கூறியுள்ளனர். வீட்டில் உள்ள மின்சாதன பொருட்களான தொலைக்காட்சி, குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பல தளவாடங்கள் என பல லட்சக்கணக்கான பெறுமதியான பொருட்கள் நாசமடைந்து எரிந்து சாம்பலாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது மின்கசிவா அல்லது திட்டமிடப்பட்ட சதியா என்பது பற்றிய தம்பலகாமம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ள வெலிக்கடை சிறைச்சாலையின் பிரிவு சிறை அதிகாரிகளால் திடீர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதன்போது அங்கு 6 தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களுமான மஹிந்த ஆனந்த அழுத்கமகே, நளின் பெர்னாண்டோ, SM ரஞ்சித், துமிந்த சில்வா ஆகியோர் தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையிலேயே தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை தவிர பல வெளிநாட்டினரும் அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் உருவப்படத்தையும் தேசிய மக்கள் சக்தியின் சின்னத்தையும் பயன்படுத்தி காரொன்றில் இறைச்சிக்காக ஆடுகளை கொண்டு சென்ற 2 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெலிபென்ன பகுதி மற்றும் பதுரளிய பகுதியைச் சேர்ந்த 2 நபர்கள் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மத்துகம போலீஸ் சோதனை பிரிவின் அதிகாரிகள் சந்தேகத்திடமான முறையில் சென்று கொண்டிருந்த காரொன்றை நிறுத்தி சோதனை செய்தபோது காருக்குள் கட்டப்பட்ட நிலையில் இறைச்சிக்காக கொண்டு செல்லப்பட்ட ஆட்டை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பதுரளிய மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் இறைச்சிக்காக கால்நடைகள் மற்றும் ஆடுகளை கொண்டு செல்ல குறித்த காரை நீண்ட காலமாக 2 சந்தேக நபர்களும் சட்டவிரோதமாக பயன்படுத்தி வருவதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் இருவரும் மத்துகம நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வத்திராயன் உதயசூரியன் மைதானத்தில் அருகாமையில் நேற்று முன்தினம் இரவு பெருந்தொகையான கேரளா கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மேலும் தெரிய வருவதாவது, புலனாய்வுத்துறையினருக்கு கடற்படையினருக்கும் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் மருதங்கனி போலீசாரால் ஓர் விசேட சுற்றி வளைப்பு ஒன்றினை வத்திராயன் பகுதி முழுவதும் மேற்கொள்ளப்பட்டது. இச்சுற்றி வளைப்பில் உதயகுமார், ஜெசிகுமார் மற்றும் சந்தேக நபரும் 34 பொதிகள் அடங்கிய 60.256 கிலோகிராம் கேரளா கஞ்சாவும் மீட்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய சந்தேக நபர்கள் தப்பி சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மருதங்கனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றதோடு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளினையும் சந்தேக நபரையும் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தியுள்ளனர். சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெறும் போராட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் மலையக சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்துக்கு முன்பாக நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் ஒருவர் குழப்பம் விளைவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த போராட்டம் செம்மணிக்கு நீதி கோரியும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் நேற்று முன்னெடுக்கப்படுகிறது. போராட்டத்தில் பதாகைகளை ஏந்தியவாறு அமைதியான முறையில் போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். எனினும் உந்துருளியில் வந்த ஒருவர் போராட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இளைஞன் ஒருவன் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். இளைஞன் ஒருவனை கழுத்து நெரித்து கொலை செய்த சடலத்தை கோமாகம மேற்று வீதியில் வீசி சென்ற சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் நேற்று முன்தினம் இரவு நுகேகொடை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த கொலை சம்பவம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 35 வயது மதிக்கத்தக்க இளைஞனை கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் 4 கொழும்பு, மாதம்பட்டி மற்றும் கிராண்ட்பிளாஷ் ஆகிய பிரதேசங்களில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு, 14 மற்றும் 15 ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் 18 மற்றும் 24 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட இளைஞனின் கார் கேகாலை மாவனல்ல பிரதேசத்தில் வைத்து போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட 4 மேலதிக விசாரணைகளுக்காக கோமாகம போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கோமாகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.